சிம்மன் மேகனாவின் அறையை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தபோது மேகனாவிற்கு எதிரில் இருந்த டேபிள் மேலே நிறைய ஃபைல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்றாக படித்து கையெழுத்து போட்டுக் கொண்டிருந்தாள். அவள் மிகவும் சோர்வாக இருந்தாள். சிம்மன் உள்ளே வருவதை பார்த்த மேகனா, வா சிம்மா, இன்னைக்குதான் உனக்கு இங்க வரதுக்கு வழி தெரிஞ்சதா? இது உன்னோட கம்பெனி, உனக்கும் சேர்த்து இங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? நான் தனியா எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா என்று எரிச்சலோடு கத்தினாள். டென்ஷன் ஆகாது பேபி. என் மேகனா எல்லாத்தையும் தனியாளா இருந்து சமாளிக்கக்கூடிய திறமசாலின்னு எனக்கு தெரியும். உன் மேல உன்னை விட எனக்கு அதிகமா நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் நான் உன்னை தொந்தரவு பண்ணாம விட்டுட்டேன் என்று சொல்லிவிட்டு அவளை பார்த்து கேலியாக புன்னகைத்தான். உடனே அவள் கோவத்தோடு எழுந்து வந்து சிம்மனை அடித்தாள். சும்மா சமாளிக்காத சிம்மா, உன்னோட சமாளிஃபிகேஷனை கேட்டா எனக்கு அப்படியே எரிச்சலா வருது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற என்றாள். சரி சரி, கோவப்படாத மேகனா. இப்ப என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பாக்குறேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தெரியும், ஆனா உன்னோட பிசினஸ் பத்தி எனக்கு எப்படி தெரியும் மேகனா என்றான். சிம்மா, நம்மளோட பியூட்டி ப்ராடக்ட் மார்க்கெட்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. மக்கள் அதிகமான அளவுல நம்ம ப்ராடக்ட் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதை நம்மளால அவ்வளவு வேகமா தயாரிக்க முடியல. அவங்களோட தேவைகளை நம்மளால பூர்த்தி பண்ணவும் முடியல. நம்மளால நேரடியா அதை விற்பனை பண்ண முடியாது. நமக்கு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேவை. இதுக்காக நம்ம சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை சந்திச்சு அவங்க மூலமா நம்மளோட ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் இதெல்லாம் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எனக்காக வெளியில காத்துட்டு இருக்காங்க என்றாள். வரும்போது பார்த்தேன். உனக்கு தனியா ஒர்க் பண்ண கஷ்டமா இருந்தா காயத்ரியை துணைக்க வச்சுக்க வேண்டியது தானே. காயத்ரி இப்ப எங்க இருக்கா என்றான் சிம்மன். நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் இப்ப எனக்கு அவ தான் உதவியா இருக்கா. அவ தான் இப்போ ரீட்டைலிங் மேனேஜரா இருக்கா. அவளோட ஆஃபீஸ் ரூம் 11th ஃப்ளோர்ல இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா, காயத்ரி ரொம்ப ரொம்ப புத்திசாலி பொண்ணு. நான் அவளுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தேன். அவ அதை ரொம்ப ஈஸியா பிக்கப் பண்ணிட்டு தன்னுடைய வேலையை பொறுப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அவளால தான் பாதி வேலை எனக்கு குறைஞ்சது என்று காயத்ரியை பாராட்டி பேசினாள். மேக்னா மீண்டும் தன்னுடைய சேரை நோக்கி திரும்ப டேபிள் மீது இடித்துக்கொண்டு தடுமாறினாள். அப்போது திடீரென மேகனா வலிக்கு விழ சிம்மன் அவளை தாங்கி பிடிக்க நினைத்தான். ஆனால் அவனும் தடுமாறி இருவரும் ஒன்றாக சோஃபாவில் விழுந்து விட்டார்கள். அதே நேரம் காயத்ரி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். மேடம், இந்த ஃபைல்ல உங்க சிக்னேச்சர் வேணுமா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்த காயத்ரி இருவரின் நிலையையும் பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்து விட்டாள். அந்த அதிர்ச்சியில் தன் கையில் இருந்த ஃபைலை தரையில் போட்டு விட்டாள். சட்டென திரும்பி நின்று கொண்டு, தயவு செஞ்சு 2 பேரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை முக்கியமான நேரத்துல தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் என்று சொன்னாள். அதை கேட்ட மேகனாவும் சிம்மனும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். உடனே சுதாரித்துக் கொண்டு மேகனா அவனிடமிருந்து விலகி எழுந்து நின்றாள். சிம்மனும் தட்டு தடுமாறி எழுந்து நின்றான். காயத்ரி கோபமாக சிம்மனை பார்த்து முறைத்தாள். மேகனா கலைந்திருந்த தலைமுடியையும் தன்னுடைய உடையையும் சரி செய்து கொண்டாள். அதை பார்க்கும்போது காயத்ரியின் உள்ளம் கொதித்தது. காயத்ரி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஃபைல் எடுக்க வரும்போது தடுமாறி கீழே விழுந்துட்டேன். என்னை தாங்கி பிடிக்க போய் சிம்மனும் தவறி விழுந்துட்டான், அவ்வளவுதான் என்றாள். ஆனால் காயத்ரியின் கோபம் இன்னும் குறைந்த பாடில்லை. அவள் கீழே குனிந்து ஃபைலை கையில் எடுத்து அதை மேகனாவை நோக்கி நீட்டினாள். மேகனா அதை வாங்கி பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். அதை படிக்க படிக்க அவள் முகப்பாவனை மாறியது. வாட், இவங்களுக்கு பேராசை ரொம்பதான் அதிகம். லாபத்துல 30% 70% சொல்லியிருக்காங்களே. இதுக்கு பதிலா உங்க கம்பெனியை நாங்க கையகப்படுத்திக்கிறோம்னு நேரடியாவே சொல்ல வேண்டியதானே. இதோ பார் காயத்ரி, இது வரைக்கும் அதிகபட்சமா நம்ம 20% 80% வரைக்கும் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல ஒரு பைசா கூட இடம் கிடையாது. முதல்ல இந்த கம்பெனியோட மேனேஜர் ஜூலி என்னதான் பார்க்க முயற்சி பண்ணாங்க. பட் நான் தான் அவங்கள பார்க்க தயாரா இல்லைன்னு சொல்லி உன்கிட்ட அனுப்பி வச்சேன். அவங்க உன்கிட்ட வந்து இந்த மாதிரி பேரம் பேசியிருக்காங்களே என்று நொந்து கொண்டாள். மேடம், அவங்க இப்ப என்னோட ஆபீஸ் ரூம்ல தான் இருக்காங்க. அவங்க தான் என்னை விட்டு உங்ககிட்ட இதை பத்தி பேசிட்டு வர சொன்னாங்க என்று சொல்ல, அதை கேட்டு மேக்னா ஆத்திரம் அடைந்தார். சரி, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீ போய் அந்த ஜூலியை எங்க கூட்டிட்டு வா என்று சொல்ல, காயத்ரி உடனே சென்று ஜூலியை அழைத்து வந்தார்கள். காயத்ரியும் மேகனாவும் ஜூலியிடம் வியாபாரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிம்மன் அமைதியாக இருவரையும் ஒரு ஓரமாக நின்று ரசித்துக் கொண்டிருந்தான். என்ன மேக்னா மேடம், நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் கூட உங்க அளவுக்கு பிஸியா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி கிண்டலாக சிரித்தாள். சாரி ஜூலி, நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் இப்ப பிஸியா தான் இருக்கேன். உங்களை அவாய்ட் பண்ணணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. அதுக்காக நீங்க என்னை மன்னிக்கணும் என்றாள். சரி சரி, இனிமேலாவது யாரை எப்படி நடத்தணும்னு கத்துக்கோங்க. உடனடியாக இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணீங்கன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் உங்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் எங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே என்றாள் ஜூலி. அதுலதான் எங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்ல என்னால சைன் போட முடியாது மேடம்.
இது வரைக்கும் நாங்க 20% வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணியிருக்கோம். உங்க விஷயத்துல 10% 90% நாங்க ஒத்துக்கிறோம். அதர்வைஸ் நோ மேடம் என்றாள். இதை கேட்ட ஜூலி முதலில் திகைத்து விட்டாள். அதன் பிறகு, சரி ஓகே, இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 10% உங்களுக்கு, 90% எங்களுக்கு என்று சொல்ல மூவரும் ஜூலியை விசித்திரமாக பார்த்தார்கள். இந்த திமிர் பிடித்த பெண் எப்படி ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக இருக்கிறாள் என்று நினைத்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் மேகனா அவளுக்கு நிதானமாக பதிலளித்தாள். இல்ல மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. 90% எங்களுக்கும் 10% தான் உங்களுக்கு. அதைத்தான் சொன்னேன். இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்போ தெளிவா புரியுதா என்றாள். ஜூலியின் முகத்தில் இருந்த புன்னகை அடியோடு மறைந்து விட்டது. வெறும் 10% வச்சுக்கிட்டு நாங்க என்ன நாக்கா வலிக்க முடியும்? நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. வழிய வர வாய்ப்பை கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு லவ்லி காஸ்மெட்டிக்ஸ் பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கண்ட்ரியோட மிகப்பெரிய மேக்கப் பிராண்ட் எங்களோடது. அனாவசியமா எங்களை பகைச்சுக்கிட்டு ஒரு நல்ல டீலிங்க மிஸ் பண்ணிடாதீங்க என்றாள். இல்ல மேடம், இது எங்களுக்கு செட் ஆகாது. 90 எனக்கு, 10 உங்களுக்கு, இதுதான் ஃபைனல். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்ல நான் சைன் போட தயாரா இருக்கேன். இல்லனா தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போயிடுங்க என்றாள். ஏய், நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? லவ்லி காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியோட மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்க என்று திமிராக பதிலளித்தாள். அவளுடைய திமிர்த்தனமான பேச்சை கேட்ட சிம்மன் ஆத்திரம் அடைந்தான். ஜூலி போன்ற திமிரான மேனேஜர்கள் தங்களுடைய உற்பத்தியை டிஸ்ட்ரிபியூட் செய்வதில் அவனுக்கு விருப்பமில்லை. அதிலும் கடினமாக உழைத்துக் கொண்டிருந்த தனது தோழி மேகனாவை பார்த்து அவள் இப்படி திமிராக பேசுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஹலோ மேடம், மேக்னா சொல்றது உங்க காதுல விழலையா? உங்களுக்கு இந்த அக்ரிமெண்ட்ல இஷ்டம் இல்லைன்னா நீங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம்னு அர்த்தம். உங்க கம்பெனியும் பெரிய கம்பெனி தான். தாராளமா நீங்க உங்க டீலிங்க வேற யாரு கூட வேணா வச்சுக்கோங்க. உங்க கூட டீலிங் வச்சுக்கிற அளவுக்கு நாங்க தயாரா இல்ல என்று கோபமாக கூறினான். அதை கேட்ட ஜூலியின் முகம் அடியோடு மாறிவிட்டது. ஏய், நடுவுல நீ யாரு என்று கேவலமாக கேட்டாள். ஜூலியின் பார்வையில் சிம்மன் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒரு சாதாரண ஊழியராகத்தான் தெரிந்தான். அவர்தான் எங்களோட பாஸ் என்றாள் மேகனா. அதை கேட்ட ஜூலியின் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. என்ன பாக்குறீங்க? இனி நம்ம 2 கம்பெனிக்கு நடுவுல எந்த அக்ரிமெண்ட்டும் இருக்க போறது இல்ல. உங்க ஷாப்ல தான் எங்க ப்ராடக்ட்ஸ் விற்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல என்றான் சிம்மன். ஜூலி அவனை பார்த்து முறைத்தாள். ஜூலியின் பிசினஸ் டீல் கேன்சல் ஆகிவிட்டால் மேக்னாவின் நிலை என்ன? தொடரும். நல்லா கேட்டுக்கோங்க ஜூலி, நம்ம 2 கம்பெனிக்கு நடுவுல எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. தயவு செஞ்சு இங்கிருந்து நீங்க வெளியே போயிடுங்க என்று சொல்ல ஜூலி ஆச்சரியத்தோடு சிம்மனை பார்த்து முறைத்தாள். சிம்மன் உள்ளே வந்ததிலிருந்து அவன் அமைதியாகத்தான் நின்று கொண்டிருந்தான். தனது இருப்பை கூட அவன் காட்டிக்கொள்ளவில்லை. அவன்தான் இந்த கம்பெனிக்கு முதலாளியாக இருப்பான் என்பதை ஜூலி துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை. சராசரி தோற்றமுள்ள ஒரு இளைஞன் ஒரு நிறுவனத்தின் முதலாளியாக இருப்பான் என்று அவள் நினைக்கவே இல்லை. அது மட்டுமின்றி தன்னை போன்ற ஒரு சிறந்த கம்பெனியுடன் டீலிங் வைத்துக் கொள்ள மறுப்பான் என்பதையும் அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. எனக்கு உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எங்க கம்பெனியோட மேக்கப் ப்ராடக்ட் ஷாப்ஸ் நாடு முழுக்க இருக்கு. எங்க கூட டீலிங் வச்சுக்கிட்டா உங்களுக்கு தானே நல்லது. எங்க பிசினஸ் நெட்வொர்க் கூட ரொம்ப பெருசு, ரொம்ப ஸ்ட்ராங். நிஜமாவே நீங்க இந்த வாய்ப்பை கைவிட தயாரா இருக்கீங்களா என்றாள். அஃப்கோர்ஸ் எஸ் என்று அழுத்தமாக கூறினான். என்னையா வெளியில போக சொன்னீங்க? இந்த ஜூலிய நீங்க ரொம்பவே அவமானப்படுத்திட்டீங்கள என்று கோவமாக கூறினாள். ஆமா, இதே ஜூலிய தான் வெளியில போக சொன்னேன். நிச்சயமா நம்ம 2 கம்பெனிக்கும் நடுவுல எந்த டீலிங்கும் இருக்க போறதில்ல. நீங்க கேட்டது நிஜம்தான் என்றான் சிம்மன். உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எங்களை மாதிரி ஒரு ஃபேமஸான கம்பெனியோட டீலிங் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம்னு தெரியுமா? இது எவ்வளவு பெரிய வரோன்னு தெரியாம நீங்க ரொம்ப ஈஸியா என்ன அவாய்ட் பண்றீங்க. கடைசியா கேக்குறேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நிஜமாவே நீங்க இதுக்கு சம்மதிக்கலையா என்றாள் ஜூலி. நிச்சயமா அந்த தப்பை மட்டும் நாங்க செய்ய போறதே இல்லை என்று சொல்லிக்கொண்டே மேக்னா தனது மேஜையிலிருந்து போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்து, இந்த கெஸ்ட்டை கொஞ்சம் நல்லபடியா அனுப்பி வைங்க என்று சொல்லிவிட்டு துண்டித்தாள். சிறிது நேரத்தில் 2 செக்யூரிட்டிகள் உள்ளே வந்தார்கள். ஜூலியை கையை பிடித்து வெளியே அழைத்து செல்ல முயற்சித்தார்கள். ஜூலி தனது கையை உதறி விட்டு கொண்டு, கையை விடுங்கடா ராஸ்கல். ஏய் மேக்னா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. எங்க கம்பெனி கூட டீலிங் வச்சுக்க ஒவ்வொருத்தரும் நான் நீனு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. என்னையே அவமானப்படுத்துறல்ல, இதுக்கெல்லாம் நீ நல்லா அனுபவிக்க போற. உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. உன்னை நான் விட மாட்டேன்டி என்று கத்திக்கொண்டே லிப்டை நோக்கி நடந்தாள். அவள் லிப்டை நெருங்கும் போது அவளுடைய போன் ஒலித்தது. அதை எடுத்து பார்க்கும்போது அவளுடைய கம்பெனி முதலாளியிடம் இருந்துதான் கால் வந்திருந்தது.
அவள் உடனே அழைப்பை ஏற்று காதில் வைத்து பேச ஆரம்பித்தாள். என்னாச்சு ஜூலி, போன காரியம் சக்சஸ் தானே? மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சதா? டீலிங்க்கு ஓகே சொல்லிட்டாங்களா என்றார் அந்த நடுத்தர வயது நபர். பாஸ், இந்த மீட்டிங் நமக்கு செட் ஆகாது பாஸ். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே திமிர் பிடிச்சவங்க. அவங்களோட அப்ரோச் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனால என்று அவள் தனது வாக்கியத்தை முடிப்பதற்குள் அவளுடைய பாஸ் சத்தமாக, என்னது, போன காரியம் நல்லபடியா நடக்கலையா என்று கத்தினான். அப்படி இல்ல பாஸ், அவங்க நம்மளுடைய டீலிங்க்கு ஒத்துக்கல. வெறும் 10% லாபம் தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. அதனாலதான் என்றாள். சோ வாட், லாபம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாதான் என்ன, போ நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. 10%ஆவே இருந்தாலும் நீ இந்த டீலிங்க்கு ஒத்துக்க வேண்டியதானே? எதுக்காக இவ்வளவு பெரிய டீல் அவாய்ட் பண்ண? அவங்க ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல நிறைய எதிர்பார்ப்பு இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அந்த ப்ராடக்ட் நாம டீல் பண்ணும்போது நம்மளோட ஃபியூச்சர் எவ்வளவு பெட்டரா இருக்கும்னு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரியலன்னா நீ என்ன மேனேஜர் என்று திட்டினார். அதை கேட்ட பிறகு ஜூலியின் இதயம் வேகமாக துடித்தது. தனது முதலாளிக்கு அவர்களுடைய ப்ராடக்டில் இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. லாபத்தில் வெறும் 10% மட்டுமே கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருந்தார். சாரி பாஸ், அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவு ஸ்கோப் இருக்கும்னு நான் நினைக்கல. அவங்க கம்பெனி புதுசா உருவான ஒரு நியூ கம்பெனி. அதனால அவங்க நம்ம டீலிங்க்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல பாஸ். கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்றாள். டோன்ட் பி சைல்டிஷ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது நீ இந்த டீலிங்கை ஓகே பண்ணு, இல்லைன்னா நான் உடனே உன்னை ஃபயர் பண்ணிடுவேன். உன்னோட போஸ்ட் வேற யாருக்காவது கொடுத்துருவேன். பி கேர்ஃபுல் என்று சொல்லிவிட்டு பொறுமையை இழந்து அவர் இணைப்பை துண்டித்தார். ஜூலியின் முகம் வெளுத்து விட்டது. இந்த மேக்கப் பிராண்டில் தனது பாஸ் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருப்பார் என்று அவள் ஒருபோதும் நினைக்கவில்லை. என்ன பாஸ் இப்படி சொல்றாரு? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி அந்த மேக்னாவோட டீலிங் பேச முடியும்? நிச்சயமா அவன் என்னை பார்த்தா சாதாரணமா பேச மாட்டான். அவளை நானும் கண்டபடி பேசிட்டேன். இப்ப எப்படி அவன் மூஞ்சில முழிப்பேன் என்று யோசித்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தாள். மேக்னாவின் மனதை மாற்றி இந்த டீலிங்க்கு சம்மதிக்க வைப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அந்த பெண்ணிடம் இதற்காக கெஞ்ச வேண்டுமா என்று யோசித்தாள். கனத்த இதயத்துடன் திரும்பி மேக்னாவின் அறையை நோக்கி நடந்தாள். அவள் மீண்டும் மேல் தளத்திற்கு சென்று மேகனாவை சந்திக்க நினைத்தாள். ஆனால் கிளர்க் அவளை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அதன் பிறகு 11வது தளத்திற்கு சென்று காயத்ரியை பார்த்தாள். ஆனால் காயத்ரியும் அவளை புறக்கணித்துவிட்டு ஒரு சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் வர சொல்லி அனுப்பி வைத்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு மேகனாவின் ஆபீஸ் ரூமில் வேறு ஒரு திமிர் பிடித்த மனிதன் உள்ளே நுழைந்தான். அவளுக்கு எதிரில் அமர்ந்து அவளை தவறான கண்ணோட்டத்தில் மேலும் கீழுமாக பார்த்தான். அவனுடைய ஃபைலை பிரித்து பார்த்த மேகனா மிகவும் ஆத்திரமடைந்தாள். என்ன மிஸ்டர் தனுஷ், இதுல 30% 70% மென்ஷன் பண்ணிருக்கீங்க. நாங்க அதிகபட்சமா 20% மேல யாருக்கும் ஒத்துக்கிறது இல்லையே என்றாள். சுந்தரி பியூட்டி கிரீம் நல்லபடியாக விற்பனையாகி வருவதையும் அதன் மதிப்பு படிப்படியாக அதிகரித்து வருவதையும் அவன் நன்கு அறிந்து வைத்திருந்தான். ஹலோ மேக்னா, என் பேர் தனுஷ், தனுஷ் ஜெயக்குமார். எங்க அப்பாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் த லீடிங் பிஸ்னஸ்மேன். நீங்க இந்த டீலிங் ஒத்துக்கிட்டு இனிஷியல் பேமெண்ட் 10% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது என்றான். நீங்க கேட்குற அளவுக்கு தொகையை இப்போதைக்கு எங்களால கொடுக்க முடியாது தனுஷ். எங்க கைக்கு லாபம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும் என்று சொல்ல தனுஷ் அவளை இலக்காரமாக பார்த்து சிரித்தான். பணத்திற்கு பதிலாக அவன் மேக்னாவிடம் வேறு எதையோ எதிர்பார்ப்பது போல் அவனுடைய பார்வை இருந்தது. இது செட் ஆகாது, ஸோ ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க என்றாள். நல்லா யோசிச்சு சொல்ல மேக்னா, எங்களை மாதிரி கம்பெனி நீங்க பக்கச்சுக்கிட்டா உன்னால சக்சஸ்ஃபுல்லா டீல் பண்ண முடியாது. கண்டிப்பா உன்னால ப்ராடக்டை உற்பத்தி மட்டும்தான் பண்ண முடியும். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நிச்சயமா எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் உனக்கு தேவை. அனாவசியமா பிடிவாதம் பிடிக்காத என்றான். இதை கேட்ட சிம்மன் சிரித்தபடி எழுந்து நின்றான். என்ன மிஸ்டர், மரியாதை குறையுது? இன்னைக்கு நீ இங்க வர விஷயமும் நீ இப்படிதான் டீல் பேச போறங்கிற விஷயமும் உங்க அப்பாவுக்கு தெரியுமா என்றான். இல்ல, இதுக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை பத்தி நான் அவர்கிட்ட எதையும் சொல்ல போறதும் இல்லை. இது என்னோட தனிப்பட்ட விஷயம். ஆனா எங்க அப்பா நிச்சயமா எனக்கு சப்போர்ட்டா இருப்பார். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று பெருமையுடன் கூறினான். சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க என்னோட டீலிங்க்கு சம்மதிக்கிறீங்களா இல்லையா என்றான் தனுஷ். சம்மதிக்கலன்னா என்ன பண்ணுவ என்றான் சிம்மன். டேய், நீ யாரா? தலை இருக்கும்போது வாள் எதுக்கு ஆடுது? எதுவா இருந்தாலும் அவ சொல்லட்டும். என்ன பண்ணுவேன்னு கேட்டல. நீங்க என்னோட டீலிங்க்கு ஒத்துக்கலனா உங்க தயாரிப்புகளை யாருமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாத அளவுக்கு பண்ணிடுவேன். உங்களுக்கு வேற வழியே இல்லை. என்னோட டீலிங்கை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று திமிராக பேசினான். சிம்மன் பொறுமையை இழந்து கொண்டே இருந்தான். அப்படின்னா இந்த டீலிங்கை நாங்க அக்செப்ட் பண்றதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்றியா?
என்றான் சிம்மன். ஆமா, நிச்சயமா அப்படிதான். அப்படி இல்லைன்னா நீங்க கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்றான் தனுஷ். உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா எனக்கு எதிரிலேயே மேக்னா கிட்ட இப்படி பேசுவேன் என்று சொல்லிக்கொண்டே சிம்மன் தனுஷை தாக்க ஆரம்பித்தான். ஹா, அம்மா, இப்ப எதுக்குடா என்ன அடிக்கிற? ஆ என்று அலறினான் தனுஷ். சிம்மன் அவனை அடிப்பான் என்று அவன் துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவன் மிகவும் மோசமாக அடி வாங்கினான். மேக்னா சட்டன செக்யூரிட்டிக்கு டயல் செய்ய சில வினாடிகளில் 2 செக்யூரிட்டிஸ் உள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் வருவதற்குள் தனுஷ் மோசமாக அடி வாங்கியிருந்தான். அவர்கள் தனுஷை சிம்மனிடமிருந்து காப்பாற்றினார்கள். டேய் சிம்மா, தேவையில்லாம நீ என் மேல கைய வச்சுட்ட, பாத்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமாவே உன் கம்பெனியை இழுத்து மூட வைக்கிறேன். என் செல்வாக்கு தெரியாம என் கூட விளையாடிட்டல்ல என்றான் தனுஷ். சிம்மனும் மேகனாவும் தனுஷால் வரப்போகும் பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வார்கள்? சிம்மனை எதிர்த்து உடல் ரீதியாக வெல்ல முடியாது என்பது தனுஷுக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. அதனால் அவன் சிம்மனையும் மேகனாவையும் மிரட்டினான். என்னடா மிரட்டுறியா? உங்க அப்பாவே வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தா பணிவாதான் பேசி ஆகணும், புரிஞ்சதா என்றான் சிம்மன். என்னடா ஓவரா துள்ற? எங்க அப்பாவை பத்தி உனக்கு சரியா தெரியாது. நீங்க இப்பதான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா எங்க அப்பா ரொம்ப வருஷமா கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அவர் நினைச்சாருன்னா உங்களை அடியோட அழிச்சிருவார் என்றான். ஷட் அப். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. உன்ன மாதிரி பேராசை பிடிச்சவங்க பேரம் பேசுறாங்கிற பேர்ல மேகனாவை கஷ்டப்படுத்தினா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எதிர்காலத்துல உன்ன மாதிரி என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பாடமா இருக்கும் என்றான் சிம்மன். காயமடைந்த தனுஷுக்கு கால் வந்தது. செல்போனை எடுத்து பார்த்தான். அதில் அவன் அப்பாவிடமிருந்து தான் கால் வந்தது. பாத்தியா, எங்க அப்பா தான் கால் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறேன், கேளு என்று சொல்லிக்கொண்டே இணைப்பை ஏற்று பேச ஆரம்பித்தான். அப்பா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். எதுக்காக இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்கீங்க? நான் அப்புறமா கூப்பிடுறேன்ப்பா என்று சொல்ல, தனுஷ், நீ இப்ப எங்க இருக்க என்று கோபமான குரலில் கேட்டார். அப்பாவின் குரலில் இருந்த கோபத்தை பார்த்த தனுஷ் திகைத்து விட்டான். எனக்கு எல்லாம் தெரியும், நீயே சொல்லு தனுஷ், நீ இப்ப எங்க இருக்க என்றார். அப்பா, நான் இப்போ சுந்தரி பியூட்டி கிரீம் கம்பெனில தான் டீல் பேசிட்டு இருக்கேன். நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பத்தி தான் டீல் பேசிட்டு இருக்கேன் என்று உண்மையான பதிலை கூறினான். இப்ப எதுக்கு அவங்க கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? அவங்க சொல்றதை உன்னால ஏத்துக்க முடியாதா? அந்த அளவுக்கு லாபம் சம்பாதிச்சு நீ என்ன பண்ண போற? BMW கார் வாங்க போறியா என்று கத்தினார். என்னாச்சுப்பா, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா அவங்க என்ன அவாய்ட் பண்ண மாட்டாங்க. இந்த டீலிங்க்கு சம்மதிக்கிறத தவிர அவங்களுக்கு வேற வழி கிடையாதுப்பா என்று சொல்லிக்கொண்டே சிம்மனை பார்த்தான். முட்டாள் முட்டாள், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன்ன மாதிரி ஒரு முட்டாள் பையனை பெற்றதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த நிமிஷம் நீ மட்டும் என் கண்ணு முன்னால இருந்தான்னு வையேன், நான் உன் கழுத்தை நெரிச்சு கொன்றிருப்பேன். எனக்கு இப்படி ஒரு முட்டாள் மகன் தேவையே இல்லை என்று சொல்ல, அதை கேட்ட தனுஷ் அதிர்ச்சி அடைந்து விட்டான். அப்பா, இப்ப எதுக்காக என்ன திட்டுறீங்க? நான் என்ன தப்பு பண்ண? நியாயமா நாம எப்படி டீல் பேசுவோமோ அப்படித்தானே இவங்க கிட்டையும் பேசினேன். இதுல என்ன தப்பு இருக்கு என்றான் தனுஷ். வாய மூடு தனுஷ், இத பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். கடைசியா உன்னை எச்சரிக்கை பண்றேன், நீ அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம உடனே கிளம்பி வா. அந்த கம்பெனியோட சப்போர்ட் நமக்கு கண்டிப்பா தேவை. அவங்க கிட்ட டீலிங் பேசி எல்லாத்தையும் கெடுத்து விடாது. என்னதான் நம்ம கம்பெனிக்கு நான் டைரக்டரா இருந்தாலும் அவங்க ஆதரவு இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனடியா நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சீக்கிரமா திரும்ப வா என்று கோபமாக கத்தினார். தனுஷுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சரிப்பா, நான் உடனே திரும்ப வந்துடுறேன், நீங்க கோவப்படாதீங்க என்றான். தனுஷின் தந்தைக்கு அவ்வளவாக கோபம் வராது. ஆனால் தற்போது அவர் இந்த அளவுக்கு கோவப்படுவதை பார்த்து அவன் குழம்பி போனான். நிச்சயமாக மேகனாவின் கம்பெனிக்கு வலுவான பின்னணி இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அதான் உங்க அப்பாவே சொல்லிட்டார்ல, இன்னும் எதுக்கு இங்கே உட்கார்ந்துருக்க, எஞ்சி போக வேண்டியதானே என்று சொல்லிக்கொண்டே சிம்மன் வாசல் கதவை சுட்டி காட்டினான். சரி சரி, நான் போறேன் என்று சொன்ன தனுஷ் மெதுவாக எழுந்து அங்கிருந்து நகரத் தொடங்கினான். இந்த பிரச்சனையை அவன் மேலும் தொடர விரும்பவில்லை. எனவே தலையை தாழ்த்தி கொண்டு விரைவாக அங்கிருந்து சென்று விட்டான். அவன் சென்ற பிறகு சிம்மன் நிம்மதி பெருமூச்செறிந்தான். இந்த காலத்து பணக்கார அப்பனுங்க பிள்ளைங்களை சரியா வளர்க்கறது இல்லை. கொஞ்சம் கூட கஷ்டமே தெரியாம வளர்த்து பிசினஸ்னா என்னன்னே புரியாம, யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாம இஷ்டத்துக்கு பேசுறாங்க. நல்ல வேலை கிளம்பி போயிட்டான். இல்லைன்னா உன்னை பத்தி பேசின பேச்சுக்கு இந்நேரம் என் கையில அட்டி வாங்கி செத்தே போயிருப்பான் என்றான் சிம்மன். நோய்க்கு சிகிச்சை அளிப்பதிலும் மக்களை காப்பாற்றுவதிலும் சிம்மன் சிறந்து விளங்கினான். ஆனால் பிசினஸ் என்று வரும்போது
மேக்னா தான் திறமைசாலியாக இருந்தாள். சிம்மன் மேக்னாவுடன் சிறிது நேரம் அலுவலகத்திலேயே இருந்தான். ஆனால் மேக்னாவும் காயத்ரியும் அவனை கண்டு கொள்வதாக இல்லை. இருவரும் பிசினஸில் பிஸியாக இருந்தார்கள். அதனால் சிம்மன் மனம் உடைந்து அங்கிருந்து வெளியேறினான். அதன் பிறகு நேற்று இரவு சுகன்யா விஷயத்தில் நடந்ததை நினைத்து பார்த்தான். போலீஸ் சுகன்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த தவறான டாக்டரை கைது செய்து அழைத்து சென்று இருந்தார்கள். சிம்மன் அவனை கைது செய்த கமிஷனர் வீட்டிற்கு சென்று விட்டான். அவர் சிம்மனை வரவேற்று உள்ளே அமர வைத்தார். அவருடைய மனைவியின் வயிறு ஏற்கனவே பெரிதாக இருந்தது. அவளுடைய கர்ப்ப காலத்தில் சில சிக்கல்கள் இருப்பதாக டாக்டர்கள் சொல்லி இருந்தார்கள். சிம்மன் அவளது நாடி துடிப்பை சரிபார்த்து வயிற்றில் இருக்கும் குழந்தையும் தாயும் நலமாக இருப்பதாக கூறினான். ரொம்ப தேங்க்ஸ் சிம்மா, நான் ஏற்கனவே அவளோட வயிற்றை ஸ்கேன் பண்ணி பார்த்தேன். எங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும்னு டாக்டர் உறுதியா சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ரெண்டுமே ஒரே மாதிரியான குழந்தைகளா இல்ல அண்ணன் தங்கச்சியான்னு தெரியல. எதுவா இருந்தாலும் நல்லபடியா பிறந்தா அதுவே போதும். அவ குழந்தை பெத்துக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆனா நீ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவகிட்ட நிறைய நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவ இப்ப முன்ன விட ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கா. அவ முகம் எவ்வளவு பிரகாசமா இருக்கு பாத்தியா என்றார். அது என்னோட கடமை அங்கிள். சரி, நேத்து நீங்க அரெஸ்ட் பண்ண போதை மறுவாழ்வு மையத்தோட டாக்டர் இப்ப என்ன சொல்றாரு? அவர் வாயில இருந்து ஏதாவது உண்மை வந்துச்சா? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களாம் என்று கேட்க, நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். அவர் அந்த சூழ்நிலைக்கான முழு பொறுப்பையும் அவரே ஏத்துக்கிட்டாரு சிம்மா. லில்லி ரொம்ப அழகா இருந்ததுனால அவருக்குள்ள ஏதோ ஒரு தப்பான எண்ணம் உருவாகி இருந்திருக்கு. அதனாலதான் அவர் மறுபடியும் லில்லியை ஒரு பேஷண்டா மாத்த ட்ரை பண்ணியிருக்காரு. அவளை முடிஞ்ச வரைக்கும் தன்னோட வச்சுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அவரை நாங்க எவ்வளவு விசாரிச்சு பார்த்துட்டோம். ஆனா அவர் வெறும் பலியாடுதான். உண்மையான மூளை இது வரைக்கும் யாருன்னு தெரியல. அவங்கள கண்டுபிடிச்சாதான் சொசைட்டில இருந்து இந்த குற்றத்தை ஒழிக்க முடியும் என்றார். சரியா சொன்னீங்க அங்கிள். சரி, அப்ப நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். சாலையில் நடந்து கொண்டே அவன் சுகன்யாவை பற்றியும் லில்லியை பற்றியும் யோசித்துக் கொண்டே இருந்தான். எப்படி இருந்தாலும் இந்த போதைப் பொருள் விவகாரத்தின் பின்னணியில் இருப்பது யார் என்ற உண்மையை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று நினைத்தான். இல்லை என்றால் லில்லி மற்றும் சுகன்யா இருவரும் நிம்மதியான வாழ்க்கை வாழ மாட்டார்கள் என்று தோன்றியது. அது மட்டுமின்றி அவர்களைப் போல பல பெண்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்று நினைத்தான். அடுத்த சில நாட்களாக அவன் இது சம்பந்தப்பட்ட செய்திகளை சேகரிப்பதிலேயே மும்முரமாக இருந்தான். அதே நேரம் புறநகரில் இருந்த ஒரு ஆடம்பரமான பங்களாவில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் ஒரு பெரிய நீச்சல் குளத்தில் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தனர். நீச்சல் குளத்தின் ஓரத்தில் 2 பேர் எதிரெதிரே அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் ஒருவன் முகம் எங்கும் தாடியுடன் பார்ப்பதற்கு கொடூரமாக காட்சியளித்தான். முகத்தில் ஒரு தழும்பும் இருந்தது. அவன் உடலில் பலவிதமான பச்சை குத்தப்பட்டிருந்தது. மேலும் அவன் உடலில் நிறைய காயங்களுக்கான வடுக்கள் இருந்தன. அவன் வேறு யாரும் அல்ல, அந்த பகுதி குண்டர்களின் தலைவன் சேதுதான் அவன். அவனுக்கு எதிரில் அமர்ந்திருந்தவன் சுகன்யாவின் முன்னாள் காதலன் இனியன். சேது மதுவை அருந்திக் கொண்டே, டேய், அந்த பொண்ணுகிட்ட அப்படி என்னடா இருக்கு? எதுக்காக அவளை அடையணுங்கிறதுல நீ இவ்வளோ ஆர்வம் காட்டுற? அதை தான் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. நீ நினைச்சா அவளை விட அழகான எத்தனையோ பெண்களை உன் வலையில விழ காத்துக்கிட்டு இருக்கான். அவங்கள என்ஜாய் பண்ணுவியா? அதை விட்டுட்டு அந்த சுகன்யாவே நினைச்சிட்டு இருக்கியே என்றான் சேது. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அங்கிள். மற்ற பொண்ணுங்களும் அவளும் ஒண்ணு கிடையாது. அவ வேற என்று பல்லை கடித்து கொண்டே கூறினான். சரி, அப்படின்னா நீ அவளை உன் வழி கொண்டு வரலாமே. அதெல்லாம் உனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி தானே என்று சொல்ல அவன் முகம் கோபத்தில் சிவந்தது. என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அங்கிள்? கண்டிப்பா என்னால முடியும். ஆனா குறுக்கால அந்த டாக்டர் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அவன் தான் எங்க 2 பேருக்கும் நடுவுல இடைஞ்சலா இருக்கான். அவன என்று கோவப்பட்டான். என்ன இனியன், போயும் ஒரு டாக்டரா உனக்கு இடைஞ்சலா இருக்கான்னு சொல்ற? டாக்டரால உன்னை என்ன பண்ணிட முடியும் என்றான் சேது. சுகன்யா மீது வெறியோடு இருக்கும் இனியனிடமிருந்து லில்லியை எப்படி காப்பாற்றப் போகிறார்கள்? சேது கடுமையான துணியில், நான்லாம் உன்னோட வயசுல இருக்கும்போது வேற ஒரு டானோட ஏரியாக்குள்ளேயே நுழைஞ்சு அந்த ஏரியா தலைவனையே கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு அசாத்திய துணிச்சல் எனக்கு இருந்துச்சு. நான் வளர்த்த புள்ளடா நீ. நீ என்னடானா கேவலம் ஒரு பொண்ணை மடக்க முடியாம கஷ்டப்படுறியே. முதல்ல நீ எதுக்கு அந்த ஒரு பொண்ணை மட்டும் மடக்கணும்னு நினைக்கிற? அதுவே எனக்கு புரியல என்றான். இனியன் அமைதியாக அமர்ந்திருந்தான். நீ ஆசைப்பட்ட பொண்ணை கூட அடைய முடியல. நீ எல்லாம் என்னடா ரவிடி? இது கூட என்கிட்ட உதவி கேட்டு நிக்கிற. உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி உன்னை என் கையில குத்துட்டு பாத்துக்கோன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டா.
நானும் உன்னை நல்லபடியா தான் வளர்த்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல என்றான். சேதுவின் வார்த்தைகள் கேட்டு இனியன் தலைகுனிந்து அமர்ந்திருந்தான். அவனால் தன் தலையை உயர்த்தி கூட பார்க்க முடியவில்லை. என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? ஒருவேளை உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வையு, என்னோட வசீகரத்தால இந்நேரம் அவளை நான் என்கிட்ட சரணடைய வச்சிருப்பேன். இந்த மாதிரி இன்னொருத்தர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன் என்றான் சேது. சேது அவனை தொடர்ச்சியாக திட்டிக் கொண்டே இருந்தான். அப்போது அவர்கள் கூட்டத்தை சேர்ந்த பாண்டியன் என்பவன் அவசரமாக அங்கே வந்தான். சேது இனியனை திட்டிக் கொண்டிருப்பதை பார்த்து அவனை சேதுவிடமிருந்து காப்பாற்ற முயற்சித்தான். அவன் நினைத்தது போலவே பாண்டியனை பார்த்தவுடன் சேது சற்று டைவர்ட் ஆகினான். நான் பாண்டியா, நம்ம தொழிலெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த டாக்டர் நம்மளை பத்தின ரகசியத்தை போலீஸ் கிட்ட சொல்லிட மாட்டான்ல என்றான் சேது. கவலைப்படாதீங்க பாஸ், கண்டிப்பா சொல்ல மாட்டான். நான் ஏற்கனவே அவனுக்கு புரியுற பாஷையில சொல்லி வச்சிருக்கேன். ஒருவேளை அவன் மட்டும் இந்த விஷயத்த லீக் பண்ணிட்டானா அவனோட மனைவியும் குழந்தைகளும் பத்திரமா இருக்க மாட்டாங்கன்னு எச்சரிக்கை பண்ணி வச்சிருக்கேன். அதனால இந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம்னு அவன் தான் மேலேயே பழி சொல்லிக்குவானே தவிர நிச்சயமா நம்மளை பத்தி வாயே திறக்க மாட்டான் என்றான். சபாஸ் பாண்டியா, நீ தாண்டா என் வாரிசு, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ என்றான் சேது. பாண்டியன் லேசாக தயங்கியபடியே, ஆனா பாஸ், இதுல வேற ஒரு சிக்கல் இருக்கு. டாக்டர் சிம்மன் இந்த விஷயத்த தோண்ட ஆரம்பிச்சிருக்கான். அதை நினைச்சாதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு என்றான். இதை கேட்டவுடன் இனியனும் சற்று அதிர்ச்சி அடைந்தான். சிம்மன்? சிம்மன்? சிம்மனா? என்னடா எங்க பார்த்தாலும் அவனே இருக்கான் என்று கோபமாக கத்தினான் சேது. பாஸ், அந்த சிம்மன் நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் இடைஞ்சலா இருக்கான் என்றான் இனியன். அந்த சிம்மனை பத்தி ஆளுக்கு என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்களே, அவன் என்ன அவ்வளோ பெரிய பிஸ்தாவா? அவன் ஒரு சாதாரண டாக்டர் தானடா. ஒரு டாக்டரால எப்படி நம்மள மாதிரி ரவுடிகளுக்கு ஆட்டம் காட்ட முடியுது? அப்புறம் நமக்கு என்னடா மரியாதை என்றான். அவன் சிம்மனை மிகவும் வெறுத்தான். யார் அவன் பெயரை பற்றி குறிப்பிட்டாலும் அவனுக்கு எரிச்சல் வந்தது. கையில் இருந்த கிளாஸை தூக்கி போட்டு உடைக்க அதை பார்த்த பாண்டியன் பயந்தபடி, பாஸ் நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். மறுபக்கம் சிம்மன் காரில் சென்று கொண்டிருந்தான். ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு எதிரில் காரை நிறுத்தியவுடன் ஒரு கேங்ஸ்டர் வேகமாக சிம்மனை நோக்கி ஓடி வந்து பாஸ் என்று அழைத்தான். சிம்மன் அவனை பார்த்து தலையசைத்தபடி, சுகன்யாவும் லில்லியும் எப்படி இருக்காங்க என்றான். நல்லா இருக்காங்க பாஸ், அவங்க 2 பேரும் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. இப்ப ரொம்ப சேஃபா இருக்காங்க பாஸ் என்றான். சரி, வேற ஏதாவது அப்டேட் இருக்கா என்று கேட்க, பாஸ் இன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி சில பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அவங்க மேல போய் சுகன்யாவையும் சுகன்யாவோட அக்கா லில்லியையும் டார்ச்சர் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா நாங்க அவங்களுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுத்து அனுப்பிட்டோம் என்றான். இது எதிர்பார்த்ததுதான். பட் அவங்க யாரு என்னன்னு ஏதாவது தெரியுமா என்றான் சிம்மன். தெரியல பாஸ், அவங்க ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்க யாரும் சொந்த பகைக்காக வந்த மாதிரி தெரியல. யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு நடந்துகிட்ட மாதிரி தெரிஞ்சது. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க பாஸ். ஆனா அது யாரு என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கப்புறம் 2 பேரும் அங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுச்சு. அதனாலதான் அவங்களை இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் என்று சொல்ல, யூ டிட் அ கிரேட் ஜாப், தேங்க்யூ வெரி மச் என்றான் சிம்மன். பரவாயில்ல பாஸ், அவங்க 2 பேரும் மாடியில தான் இருக்காங்க, நீங்க போய் பாருங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே சுகன்யாவிடமிருந்து கால் வந்தது. அவள் பதட்டமான துணியில், சிம்மா சிம்மா நீ எங்க இருக்க? அக்கா மறுபடியும் போதை மருந்து கேட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு என்றாள். நீ ஒன்னும் கவலைப்படாத சுகன்யா, நான் கீழே தான் இருக்கேன், இப்ப அங்கதான் வரேன், அது வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோ என்று சொல்லிவிட்டு சிம்மன் லிஃப்ட் பட்டனை அழுத்தினான். ஆனால் லிஃப்ட் இப்போதைக்கு வருவதாக தெரியவில்லை. அவனால் பொறுமையோடு காத்திருக்க முடியவில்லை. போனை வைத்துவிட்டு அவசரமாக மாடிப்படியில் ஏற ஆரம்பித்தான். படிக்கட்டுகளில் வேகமாக ஏறினான். கிட்டத்தட்ட 10 மாடிகளை கடந்து படிக்கட்டுகளில் ஏறி 12வது மாடியை அடைந்தான். சுகன்யா மற்றும் லில்லி இருக்கும் அறையின் கதவை தட்டிவிட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த போது வீடு முழுவதும் அலங்கோலமாக இருந்தது. சோஃபா கீழே சரிந்து கிடக்க அனைத்து பொருட்களும் தரையில் சிதறி கிடந்தது. லில்லி ஒரு மூலையில் சுருண்டு அமர்ந்து இருந்தாள். அவள் மூச்சுவிட சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். உதவியின்றி அழுது கொண்டிருந்தாள். சுகன்யா சிம்மனை பார்த்தவுடன் வேகமாக ஓடி வந்து அவனை கட்டி பிடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். சிம்மன் அவள் தோளில் தட்டி ஆறுதல் கூறினான். கவலைப்படாத சுகன்யா, நான் தான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மௌனமாக லில்லிக்கு அருகில் சென்றான். லில்லியின் உடல் நடுங்கிக் கொண்டிருக்க அவள் பற்களை ஆழமாக கடித்து கொண்டிருந்தாள். நர நர என்று சத்தம் தெளிவாக கேட்டது. அதை பார்த்த சுகன்யா சிம்மனை பார்க்க,
சிம்மன் சுகன்யாவின் கவலையை புரிந்து கொண்டு, பொதுவா பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி டயத்துல இப்படித்தான் நடந்துக்குவாங்க சுகன்யா, ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி பல்ல கடிக்கிறது நல்லதில்ல என்றான். சரி, சிகரெட்டும் பாராசிட்டமால் டேப்லெட்டும் இருந்தா எடுத்துட்டு வா என்று சொல்ல சுகன்யா வேகமாக படுக்கை அறைக்குள் ஓடினாள். எங்கெங்கோ தேடி சிறிது நேரம் கழித்து சிகரெட்டையும் மாத்திரையையும் எடுத்து வந்தாள். சிம்மன் அந்த சிகரெட்டுக்குள் இருந்த புகையிலையோடு பாராசிட்டமால் மாத்திரையையும் கலந்து அதில் நிரப்பி கொடுத்தான். இதுல பாராசிட்டமால் டேப்லெட் மிக்ஸ் பண்ணிருக்கேன், இது அவளோட ஆர்வத்தை கொஞ்சம் குறைக்கும் என்று சுகன்யாவிடம் சொல்லிவிட்டு லில்லியிடம் அதை கொடுத்து, லில்லி, நான் சரக்குக்கு ஏற்பாடு பண்றேன், அது வரைக்கும் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்று சொல்ல அவர்கள் எதிர்பார்த்தது போலவே லில்லி அந்த சிகரெட்டை பிடித்த பிறகு மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பித்தாள். ஆனால் அவள் பரிபூரணமாக அதிலிருந்து விடுபடவில்லை. நான் இப்போ லில்லிக்கு பிசியோதெரப்பி பண்ணணும், அவளுக்கு பாடி மசாஜ் பண்ணா அவ உடம்பு மனசும் ரிலாக்ஸ் ஆகும் என்று சொல்லிக்கொண்டே லில்லியை நோக்கி தனது கைகளை நீட்ட அவள் வெறித்தனமாக அவன் கையை பிடித்து கடிக்க ஆரம்பித்து விட்டாள். சிம்மனின் சக்தி இரண்டாவது நிலையில் இருந்ததால் வெளி சக்திகளால் அவன் காயப்படும் போதெல்லாம் அவன் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். ஆனால் தற்போது அந்த சக்தியை பயன்படுத்தினால் லில்லி பாதிக்கப்படுவாள் என்பதை உணர்ந்த சிம்மன் அமைதியாக வலியை பொறுத்து கொண்டான். லில்லி சிம்மனை கடிப்பதை பார்த்த சுகன்யாவால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அக்கா, நீ என்ன பண்ற? தயவு செஞ்சு இப்படி பண்ணாத, சிம்மனுக்கு வலிக்கும், விடுங்கக்கா என்று சத்தமிட்டாள். ஆனால் சைகை மூலம் சிம்மன் அவளை தடுத்து நிறுத்தினான். பல்லை கடித்து கொண்டு வலியை பொறுத்து கொண்டான். சில நிமிடங்களுக்கு பிறகு லில்லி இறுதியாக அவனை கடிப்பதை விட்டுவிட்டாள். மெல்ல மெல்ல அவள் சுயநினைவை அடைந்து திகிலோடு சிம்மனை பார்த்தாள். சிம்மனை காயப்படுத்தி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் சுகன்யாவுக்கு முன்னால் மண்டியிட்டு அழுதாள். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு சுகன்யா, என்னால போதை மருந்து சாப்பிடாம இருக்கவே முடியல, இப்பவே போதை மருந்து வேணும், சத்தியமா சொல்றேன், இதுதான் கடைசி தடவை, இனிமே நான் நிச்சயமா போதை மருந்து சாப்பிடவே மாட்டேன், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு வாங்கி கொடு சுகன்யா, ப்ளீஸ் என்றாள். இதை கேட்ட சுகன்யா மனம் உடைந்து போனாள். தன்னுடைய ஒரே அக்கா இப்படி போதை மருந்துக்காக அழுவதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சுகன்யா தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் அழுதாள். லில்லி திடீரென தலையில் அடித்துக்கொண்டு, தயவு செஞ்சு எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம், என்னை விட்டுடுங்க, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல, பேசாம நான் செத்து போயிடுறேன் என்றாள். அக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இருக்கிறது நீ ஒருத்தி மட்டும்தான், உன்னை நான் இழக்க விரும்பல என்றாள். இல்ல சுகன்யா, நீ போய் சொல்ற, உனக்கு சிம்மன் இருக்காரு, ஆனா எனக்கு தான் யாரும் இல்ல, ஒன்னு எனக்கு போதை மருந்து ஏற்பாடு பண்ணி கொடு, இல்லனா என்ன சாக விடு என்றாள். லில்லி போதை மருந்து பழக்கத்திலிருந்து குணமடைவாளா?